ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் ஆடி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறதல்லவா? அழகிய ஆடி ஓடிக்கொண்டிருக்கிறாள். அதுவும் ஆடியில் நிறைய விசேஷ தினங்கள் இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமான ஒரு தினம் வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி பூஜை. பல பெண்கள் இப்பொழுது தங்களுடைய வீட்டில் மிகவும் அழகாக அம்மனை திருவுருவம் செய்து வைத்து பூஜை செய்கிறார்கள். பல பெண்கள் சேர்ந்து இந்த பூஜை வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பு. கூட்டு பிரார்த்தனைக்கு நிறைய பலன் இருக்கிறதுங்க. இந்த வரலட்சுமி பூஜை உருவான கதை என்ன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். ஒரு பூஜை செய்வதற்கு முன்னால் அந்த பூஜை உருவான கதை, அந்த பூஜையின் தாற்பயம் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய மனம் பரிபூரணமாக அந்த பூஜையில் ஈடுபடும் அல்லவா? ஆகவே பூஜை உருவான கதையை நாம் தெரிந்து கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இந்த பூஜைக்கு ஒரு சிறப்பான மகத்துவம் என்ன என்றால், மகாலட்சுமி தாயாரே தன்னுடைய பக்தைக்கு பூஜை முறையை பற்றி கூறியதுதான் ஒரு அதிசயமாகும். முன்னொரு காலத்தில் சுசந்திரா என்ற ஒரு மகாராணி சௌராஷ்டிர தேசத்தை ஆண்டு வந்தால் ஒரு ராணி. அவரிடம் நிறைய செல்வங்கள் இருந்தது. ஆகவே அந்த நிறைய செல்வங்கள் இருந்ததால் ஏற்பட்ட ஒரு செல்வ செருக்கினால் மகாலட்சுமி தாயாரை அவமதித்தார். ஆகவே அந்த அவமரியாதை செய்ததனால் அவரிடம் உள்ள செல்வங்கள் எல்லாம் மறைந்து விட்டன. அவர் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அவருடைய மகள் சாருமதி என்பவள் ஆவாள். சாருமதி தன்னுடைய புகுந்த வீட்டில் நல்ல ஒரு குடும்பத்திற்கு உரிய பெண்ணாக, கணவனுக்கு நல்ல மனைவியாக, தன்னுடைய மாமனார் மாமியார் மற்றும் தன்னுடைய புகுந்த வீட்டு உறவினர்களிடம் மிகவும் அன்புடனும் பணிவுடனும் நன்றாக நடந்து கொள்கிறார். ஆகவே அவருக்கு அவருடைய புகுந்த வீட்டில் நிறைய அன்பும் செல்வாக்கும் அவருக்கு நிறையவே இருந்தது. அதனால் அதை பார்த்து முதலில் மனம் மகிழ்ச்சி கொள்பவர் யார் தெரியுமா? தெய்வம் தாங்க. நாம் நடந்து கொள்ளும் விஷயத்தை பார்த்து, நாம் நடத்தையை பார்த்து நம்மேல் அன்பு கொள்பவள் அன்னைதான். நாம் வழிபடும் இஷ்ட தெய்வம்தான் நம்மேல் அதிக பாசத்தை பொழிபவள். அப்படி அதிக பாசத்தை பொழிந்தால் அன்னை மகாலட்சுமி அந்த சாருமதியின் மீது. ஆகவே அவரே கூறியதுதான் எப்படி இந்த வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் என்று அவருக்கு செய்முறையை கூறி அருளியதுதான் இந்த வரலட்சுமி பூஜை. அப்படி இந்த வரலட்சுமி பூஜையை அவர் செய்து இறைவனுடைய பரிபூரண அன்பையும் ஆசீர்வாதத்தையும் சாருமதி பெற்றாள். சாருமதி செய்த பூஜையை பார்த்து அதை போலவே அவருடைய தாயார் இருக்கிறார் அல்லவா, சுசந்திரா, அவரும் அந்த பூஜையை செய்தார். அந்த பூஜையை செய்ததினால் அதற்கு தான் ஏற்கனவே தவறு செய்ததற்கான பரிகாரமாக அந்த பூஜை அமைந்தது. ஆகவே இழந்த செல்வங்களை எல்லாம் அவர் மீண்டும் அடைய பெற்றார். இறைவனுடைய அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் அவர் பெற்றார். அப்படி உருவானதுதான் இந்த வரலட்சுமி பூஜை. சரியா? இப்பொழுது இந்த வரலட்சுமி பூஜையை நாம் எப்படி செய்வது, இப்போ பூஜையை அம்மனை எப்படி வடிவமைப்பது என்பதை பற்றிய வீடியோ நிறைய பலர் போட்டிருக்கிறார்கள் அல்லவா? இருந்தாலும் அடியேன் கொஞ்சம் சுருக்கமாகவே கூறுகிறேன், அதை கேளுங்கள். இந்த அம்மனு திருவுருவம் வழிபட செய்வதை விட இப்பொழுது அடியேன் உங்களுக்கு கூறும் முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், அந்த பூஜைக்கு ஆவாகன முறை, சோடச உபச்சாரம், அதற்கு பிறகு சங்கல்பம், இது போன்றவற்றை தான் அடியேன் முக்கியமாக அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆகவே பூஜை எப்படி செய்ய வேண்டும் முதலில் என்பதை பார்ப்போம். முதலில் ஒரு வெள்ளி தட்டோ அல்லது வாழை இலை, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டு அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும். பச்சரிசியை பரப்பி அதன் மீது வெள்ளி குடம் அல்லது பித்தளை குடம், இந்த இரண்டில் ஏதாவது வைத்து கொள்ளலாம். இந்த இரண்டுமே
வாங்குவதற்கு எங்களிடம் வசதி இல்லை என்பவர்கள் கண்டிப்பாக சில்வர் குடம் மட்டும் வைக்கக்கூடாதுங்க. அதற்கு பதிலாக நீங்கள் மண்ணாலான குடத்தை வைத்து தாராளமாக பூஜை செய்யலாம். ஏனென்றால் இப்பொழுது பல கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருந்த கோவில்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்பொழுது அந்த ஹோமங்கள் நடைபெற்றிருக்கும். அந்த இடத்தில் எல்லாமே மண்ணாலான குடத்தை தான் நூல் சுற்றி வைத்து ஹோமங்கள் செய்வார்கள். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே மண்ணால் ஆன குடத்தால் பூஜை செய்வது மிகவும் விசேஷம்தான். தேவி பாகவதத்தில் தேவியும் அதைத்தான் கூறுகிறார். அந்த மண்ணால் ஆன குடத்தில் என்னை ஆவாகனம் செய்தால் நான் மகிழ்வேன் என்று கூறுகிறார். சரிங்களா? ஆகவே நீங்கள் எதை வேண்டுமானாலும், இந்த மூன்றில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். அந்த குடத்தில் நிறைய பரிசுத்தமான தண்ணீரை நிரம்பி வைத்து கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரில் 5 பொருட்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். அது என்னவென்றால் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் சிறிதளவு பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதற்கு பிறகு ஒரு எலுமிச்சம்பழம். இந்த 5ஐயும் சேர்த்து அதற்கு பிறகு உங்களிடம் தங்க நாணயம் இருந்தால், ஒரு 1/4 கிராம் தங்க நாணயம் இருந்தால் கூட பரவாயில்லை. அந்த தங்க நாணயத்தை நீங்கள் அந்த குடத்தில் உள்ள நீரில் சேர்க்கலாம். சரி, அப்படி தங்க நாணயம் இல்லை என்று சொல்பவர்கள் நீங்கள் அணிந்துள்ள மோதிரம், வளையல் போன்ற ஆபரணங்கள், இந்த கழுத்தில் இருக்கும் இல்லையா செயின், அது போன்ற ஆபரணங்களை நன்றாக இந்த ஷாம்பூவில் போட்டு கழுவி சுத்தம் செய்த பிறகு அதை நீங்கள் இந்த குடத்தில் உள்ள நீரில் சேர்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கணவனுடைய மோதிரத்தையும் மனைவியினுடைய மோதிரத்தையும், அவர்கள் அணிந்துள்ள மோதிரத்தை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து அந்த குடத்தில் சேர்த்து நீங்கள் அதற்கான வழிபாட்டை செய்யலாம். அப்படி எதுவுமே எங்ககிட்ட கழுத்தில் செயின் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னிடம் நான் காதில் அணிந்துள்ள ஒரே ஒரு தங்க தோடு மட்டும்தான் இருக்கிறது என்றால் பரவாயில்லைங்க. அந்த தங்கத்தோடை நீங்கள் எடுத்து நன்றாக சுத்தம் செய்து, தங்கத்தோடுனா நீங்கள் அணிந்து கொண்டுள்ள அந்த தங்கத்தோட்டில் கண்டிப்பாக நிறைய அழுக்கு இருக்குங்க. அதனால் நல்ல அந்த ப்ரஷ் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அந்த கம்மலை நீங்கள் அந்த குடத்தில் உள்ள நீரில் சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் தங்கத்திற்கு அந்த மந்திர சக்தியில் உள்ள நேர்மறை கதிர்களை அந்த ஈர்த்து கொள்ளும் சக்தியானது அந்த தங்கத்திற்கு இருக்கிறது. ஆகவே தான் அந்த தங்கத்தை அந்த குடத்தில் சேர்க்கிறோம். நீங்கள் பூஜை செய்யும் பொழுது கூட நிறைய தங்க செயின், தங்க வளையல், நல்ல பெருசாக காதில் தங்க ஜிமிக்கி அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அணிந்து கொண்டு பூஜை செய்யலாம். அப்பொழுது உங்களுடைய உடலும் மனதும் அந்த நேர்மறை கதிர்கள் இழுத்து கிரகித்து வைத்து கொள்ளக்கூடிய அந்த சக்தியானது தங்கத்திற்கு இருக்கிறதுங்க. ஆகவே அப்படி சேர்த்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த குடத்தின் மேலே ஒரு கொத்து மாவிலை வைத்து தேங்காய் அதில் முழுவதும் மஞ்சள் தடவி அந்த தேங்காயை நீங்கள் அதன் மேல் வைக்க வேண்டும். தேங்காய் முழுவதும் நல்லா மஞ்சள் தடவி 5 பக்கம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். குடத்தில் கூட 5 புறம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். குடத்திற்கு நூல் சுற்ற தெரிந்தால் சுற்றி கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் பரவாயில்லை. நாம் எப்படி நூல் என்பது வஸ்திரம் சார்த்துவதற்கு சமம், அவ்வளவுதாங்க. இல்லாவிட்டால் நூல் சுற்ற தெரியாவிட்டால் பரவாயில்லை. நாம் கண்டிப்பாக ஒரு ஜாக்கெட் பிட்டோ இல்லது உங்களுக்கு நல்ல அலங்காரம் செய்ய தெரிந்தால் புடவையோ சாற்றி நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம். அப்படி அந்த குடத்தின் மேல் மாவிலை ஒரு கொத்து, அதற்கு மேலே தேங்காய் வைத்து அதற்கு மேல் அந்த தேங்காய்க்கு மேல் அம்மனுடைய திருவுருவம் உங்கள் மஞ்சளில் உங்களால் நல்லா கண் காது மூக்கெல்லாம் நல்லா அழகாக செய்ய வந்துச்சுன்னா நீங்கள் செய்யுங்க. இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த மஞ்சள் முகம் அழகாக கடைகளில் விற்கிறது. அந்த மஞ்சள் முகத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். உங்களிடம் வெள்ளி முகம் இருந்தால் தாராளமாக வெள்ளி முகத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இதில் ஏதாவது ஒன்றை வைத்து
உங்களுக்கு நீங்கள் எப்படி எப்படி அலங்காரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியெல்லாம் வந்து ஆடை உடுத்தி நகைகள் எல்லாம் அணிவித்து அலங்காரம் செய்து கொள்ளலாம். அம்மனுக்கு மிகவும் அழகாக நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம். பூஜைக்கு அம்மனை உட்கார வைக்கிற அந்த இடத்திற்கு 2 புறமும் அழகாக 2 வாழை கன்றுகளை வாங்கி 2 பக்கமும் வைத்து கொள்ளுங்கள். பூஜைக்கு அம்மனுக்கு முன்னால் 2 பெரிய திருவிளக்கு 5 புறமும் ஏற்றுவது போல திருவிளக்கை வைத்து திருவிளக்கு ஏற்றிதான் வழிபாடு செய்ய வேண்டும். திருவிளக்கு வெள்ளியில் அல்லது பித்தளையில் இருந்தால் வைத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் மண் விளக்கு 5 புறம் எரிகின்ற மண் விளக்கு கூட விற்கிறது. அந்த விளக்கை வாங்கி நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். இப்படியெல்லாம் வழிபாடு செய்துவிட்டு செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் பஞ்சு மாலையை அம்பிகைக்கு கண்டிப்பாக சாற்ற வேண்டும். பஞ்சு மாலை சாற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகு நாம் வந்து நோம்பு கயிறு கையில் கட்டிக்குவோம் இல்லையா, அந்த நோம்பு கயிறை நீங்கள் எவ்வளவு வேண்டுமோ உங்களுக்கு எவ்வளவு தேவையான அளவோ அந்த நோம்பு கயிறை அம்மனுக்கு சாற்ற வேண்டும். திருமாங்கல்யத்தை சாற்ற வேண்டும். இப்படி வந்து ஒரு சில முக்கியமான பொருட்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இப்பொழுது வந்து அம்மன் திருவுருவம் அழகாக ரெடியாக இருக்குங்க. இப்பொழுது வந்து இதை வந்து நீங்கள் முதல் நாள் இரவே நீங்கள் வந்து அம்மன் திருவுருவத்தை நன்றாக ரெடி செய்து வைத்து கொண்டீர்கள் என்றால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வரலட்சுமி நோம்புக்கு பூஜையை நீங்கள் ஆரம்பித்து தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் அது வந்து மிக்க நன்மை கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் தேவர்கள் அனைவரும் வந்து உங்களுடைய இல்லத்திற்கு தேடி வருகின்ற நேரம் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் பூஜையை நீங்கள் செய்யலாம். பூஜை அல்லது ஆரம்பித்து விடலாம். ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ கூட நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் உங்களுக்கு வந்து சௌகரியமான நேரத்தில் 9 மணிக்கு நீங்கள் பூஜை செய்வீங்களா, அப்பொழுது நீங்கள் பூஜை செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் மாலையில் பூஜை 6:30 மணிக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மாலையில் செய்யலாம். இல்லாவிட்டால் நீங்கள் வந்து மதியம் வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் 12 மணிக்கு மேல் நீங்கள் திருவிளக்கு ஏற்றி தாராளமாக பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். இந்த 3 நேரத்தையும் நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம். அது இப்பொழுது வந்து பூஜையை செய்வதற்கு அதற்கு முன்னால் வந்து ஒரு முக்கியமான விஷயம், பிள்ளையாரை பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். உங்ககிட்ட சிறியதாக வெள்ளியிலோ அல்லது பித்தளையிலோ பஞ்சலோகத்திலோ பிள்ளையார் உருவம் இருந்தால் விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்தை அம்மனுக்கு முன்னால் ஒரு சிறிய வெள்ளித்தட்டு அல்லது பித்தளை தட்டில் பச்சரிசியை பரப்பி அதன் மேலே வந்து பிள்ளையாரை நீங்கள் உட்கார வைத்து பூஜை செய்வதற்கு இப்பொழுது ரெடியாகி கொள்ளலாம். அம்மனுக்கு அழகாக பூமாலைகள் உங்களுக்கு எப்படி அலங்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படி அலங்காரம் செய்யலாம். இப்பொழுது வந்து பூஜைக்கு ஆவாகன மந்திரம் முதலில் சொல்ல வேண்டும் அல்லவா, அதை அடியேன் முதலில் சொல்கிறேன். முதலில் வந்து குரு நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ அடியேன் வந்து சொல்ல அடியேன் சொல்கின்ற இந்த மந்திரத்தை உங்களுக்கு அடியேன் இந்த ஸ்க்ரீனில் பக்கத்திலே வரும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் குறித்து வைத்து கொள்ளலாம். அல்லது தொடர்ந்து இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் கேட்டு நீங்கள் ஒரு நோட்டில் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம். இப்பொழுது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ குரு நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மகா கணபதி பூஜை. இப்பொழுது முதல்ல பிள்ளையார அழைக்கணும். எந்த பூஜையாக இருந்தாலும் சரி முதற் கடவுள் வந்து விநாயகப் பெருமான் தான். அந்த விநாயகப் பெருமானை நாம் வணங்கிய பிறகுதான் மற்ற தெய்வங்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இப்பொழுது விநாயகப் பெருமானை நாம் முதலில் அழைக்கிறோம். அதற்கு உண்டான ஆவாகன மந்திரம் கவனமாக கேட்க வேண்டும். முதலில் பிள்ளையாருக்குரிய ஒரு சின்ன ஸ்லோகத்தை நாம் சொல்ல வேண்டும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இதை கூறி முடித்துவிட்டு கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவீம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத்ஹ ஆனஸ்ருண்வன்னோதி விக்சீத சாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகாகணபதிம் தியாயாமி என்று கூறிக்கொண்டு மனதில் கணபதியை நினைத்து
அவரை வரவேண்டும் என்று கூறி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு கணபதி வந்து உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் வழிபாடு செய்யும் விக்கிரகம்தான் கணபதி, அங்கேதான் அமர்ந்திருப்பார். அவருக்கு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் புஷ்பம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆவாகயாமி என்று சொல்லிக்கொண்டு புஷ்பம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லிக்கொண்டு அட்சதையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பூஜைக்கு உண்டான பொருட்களாக அட்சதை, சந்தனம், குங்குமம், மஞ்சள் ஆகியவற்றை நீங்கள் முதலிலேயே தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஆசனம் இப்பொழுது கொடுத்தாகிவிட்டது. பஞ்சபாத்திரத்தில் நீர் இருக்கும் அல்லவா, அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து பிள்ளையாரின் பாதத்தில் ஊற்ற வேண்டும். பாதையோ பாத்யம் சமர்ப்பயாமி, மீண்டும் தீர்த்தம் விட வேண்டும். அஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி, மீண்டும் தீர்த்தம் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி, மீண்டும் தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நாபயாமி, ஸ்நானானந்தம் ஆசமனம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். அதற்கு பிறகு அட்சதையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். வஸ்திரார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி, உபவீதார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி, மீண்டும் அட்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லிக்கொண்டு பிள்ளையாருக்கு சந்தனத்தால் பொட்டிட வேண்டும். அதற்கு பிறகு குங்குமாச்சுரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லிக்கொண்டு அது குங்குமத்தால் பொட்டிட வேண்டும். அந்த பொட்டு நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய மோதிர விரலைத்தான் உபயோகித்து பொட்டு வைக்க வேண்டும். அதற்கு பிறகு புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று சொல்லி கணபதிக்கு புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தூபம் ஆக்ராபயாமி என்று சொல்லிக்கொண்டே ஊதுபத்தி காண்பித்து மணியடித்து நல்லா ஊதுபத்தி காண்பிக்கலாம். அதற்கு பிறகு தீபம் தர்சயாமி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நெய் தீபாராதனை செய்ய வேண்டும். இந்த நெய் தீபத்திற்கு ஒற்றை ஒரு முகம் கொண்ட தீபக்கால் கிடைக்கும். அதை வந்து வாங்கி கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். நெய் தீபாராதனை காண்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு தூப தீப அனந்தரம் சுத்தாசமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லிக்கொண்டு தீர்த்தம் பிள்ளையாரின் பாதத்தில் விட வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு நீண்ட நேரம் சொல்வது போல தோன்றும். ஆனால் பூஜை நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது 5 நிமிடத்தில் கூட முடிந்துவிடும். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து விநாயகருக்கு முன்னால் வைத்து கொள்ள வேண்டும். அந்த வாழைப்பழத்தின் மீது ஓம் புர் புவஸ்வக என்று சொல்லிக்கொண்டு அந்த தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும். தெளித்த பிறகு ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் மகா கணபதையே நமக கதலி பல மகாநேவேத்தியம் நிவேதயாமி என்று சொல்லிக்கொண்டு வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று சொல்லிக்கொண்டு வெற்றிலைப்பாக்கு நீங்கள் வைத்திருப்பீர்கள் அல்லவா, நீங்கள் பூஜை செய்யும் பொழுதே தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பழங்கள், சர்க்கரை பொங்கல் முதலியவற்றை அதற்கு பிறகு உங்களுக்கு வேண்டிய அந்த இனிப்பு வகைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து அம்மனுக்கு முன்னால் இலையில் வைத்திருப்பீர்கள் அல்லவா, அதை நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றாக வந்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். இப்பொழுது வந்து வெற்றிலைப்பாக்கை பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். தாம்பூலம் சமர்ப்பயாமி, அர்ச்சனை செய்வது போல் புஷ்பத்தை எடுத்து புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு கடைசியில் வந்து தீபத்தை வந்து ஏற்றிக்கொண்டு சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் மகாகணபதையே நமக கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி என்று சொல்லி இந்த தீபாராதனை கணபதிக்கு செய்ய வேண்டும். சரிங்களா? இப்பொழுது இதுதான் வந்து சோடச உபச்சாரம். இப்படி சோடச உபச்சாரம் செய்வதனால் இறைவர்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து அழைக்கிறீர்களோ அவர்கள் வந்து இந்த சோடச உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிய வரங்களை கண்டிப்பாக அவர்கள் அருளுவார்கள். நம்முடைய கடமை எப்படி வந்து நாம் வந்து சரிவர செய்கிறோமோ அதே போல் வந்து இறைவனுக்கும் அவரவர்களுக்கு உரிய கடமையானது தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி அருள்பாலிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கடமையாகும். அந்த கடமையை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் என்பதை நீங்கள் மனமாற நம்பி இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது சோடச உபச்சாரம் செய்திருக்கிறோம் அல்லவா, அதற்கு உண்டான அர்த்தத்தை அடியேன் கூறுகிறேன். அதை வந்து சோடச என்றால் 16 என்று பொருள்.
இப்பொழுது 16 வகையான உபச்சாரம் செய்து பிள்ளையாரை நாம் அழைத்து அமர செய்திருக்கிறோம். அடியேன் சொல்கிறேன், கேளுங்கள். கணானாம் துவா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் நோதிபி சீத சாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகாகணபதியும் தியாயாமி என்றால் இதை கணபதியை நான் மனதில் நினைத்து அழைக்கிறேன். ஆவாகயாமி என்றால் வர வேண்டும் என்று பொருள். ஆசனம் சமர்ப்பயாமி என்றால் ஆசனம் கொடுத்து அமரச் செய்திருக்கிறோம். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்றால் பாத பூஜையை செய்திருக்கிறோம். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி என்றால் கைகளை சுத்தம் செய்திருக்கிறோம். ஆசமனம் சமர்ப்பயாமி என்றால் ஆசனம் கொடுத்து அமர செய்திருக்கிறோம். ஸ்நாப்பயாமி என்றால் அபிஷேகம் செய்திருக்கிறோம். ஸ்நானானந்தரம் ஆசமனம் சமர்ப்பயாமி என்று ஸ்நானத்திற்கு பிறகு மறு ஆசனம் கொடுத்து அமர செய்திருக்கிறோம். வஸ்திரார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி என்றால் வஸ்திரம், இறைவனுக்கு வஸ்திரம் ஆடை கொடுத்திருக்கிறோம். உபவீதார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி என்றால் உபவீதார்த்தம் என்றால் பூணூல் கொடுத்திருக்கிறோம். கந்தம் சமர்ப்பயாமி என்றால் சந்தனம் கொடுத்திருக்கிறோம். குங்குமாசுரம் என்றால் குங்குமம் கொடுத்திருக்கிறோம். தூபம் காண்பித்திருக்கிறோம். அதற்கு பிறகு தீபாராதனை செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு நெய்வேத்தியமாக வாழைப்பழம் கொடுத்திருக்கிறோம். வெற்றிலைப்பாக்கு கொடுத்திருக்கிறோம். தாம்பூலம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஸ்வர்ண புஷ்பம், ஸ்வர்ணம் என்றால் தங்கம் என்று பொருள். தங்கத்தாலான புஷ்பத்தால் அர்ச்சனை செய்வது போல நீங்கள் எண்ணி அருள்பாலிக்க வேண்டும் என்று ஸ்வர்ண புஷ்பத்தால் அர்ச்சனை செய்திருக்கிறோம். பல மந்திரங்கள் கூறுவதற்கு நேரம் இல்லை, இருந்தாலும் மந்திர புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை செய்து எல்லா மந்திரங்களும் கூறிய பலனை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி, எல்லா விதமான உபசாரங்களையும் அடியேன் செய்ததாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டோம். இப்படி 16 வகையான உபச்சாரங்களை நாம் கணபதிக்கு செய்து அமர செய்திருக்கிறோம். இப்பொழுது சரிங்களா? இப்பொழுது அதற்கு அடுத்து வரலட்சுமியை நாம் வீட்டிற்கு வர அழைக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றால், கணபதியை மனதில் நினைத்து, மகா கணபதியே, நான் இப்பொழுது வரலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்க இருக்கிறேன். ஆகவே எனக்கு இன்னென்ன வரங்களை நீங்கள் அவரிடம் பெற்று தர வேண்டும் என்று நான் உங்களை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு லக்ஷ்மி பூஜை மிகவும் இனிதாக நல்ல முறையில் நடைபெற அருள் புரிய வேண்டும் என்று கணபதியை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது இன்னென்ன வரங்களை நாம் கேட்க இருக்கிறோம். அதுதான் சங்கல்ப மந்திரம், வேண்டுதல் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நீங்கள் கூடியிருக்கும் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த பிரார்த்தனை மந்திரத்தை சொல்ல வேண்டும். அடியேன் சொல்கிறேன், கேளுங்கள். சகல க்ஷேமஸ்த தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம் சீக்கிரமேவ விவாக பிராப்தி அர்த்தம் சத் சந்தான பிராப்தி அர்த்தம் தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தி அர்த்தம் சமஸ்த சரீர ருணரோக உபத்ரவ நிவர்த்தி அர்த்தம் தீர்க்க மாங்கல்ய பிராப்தி அர்த்தம் சக குடும்பானாம் சதவர்ஷ ஆயுரபி விருத்தி அர்த்தம் வித்யாபாரங்கத அபிவிருத்தி அர்த்தம் சர்வ தேவதா ஸ்ரீ வரலட்சுமி தேவதா கிருபாகடாட்ச சித்தி அர்த்தம் என்று கூறுகிறோம். அதற்கு பிறகு சர்வே ஜனஹா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்பொழுது இதையெல்லாம் கூறியிருக்கிறோம். நாம் என்னென்ன வரங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி இதற்கு உண்டான அர்த்தத்தை அடியேன் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சகல க்ஷேமஸ்த என்றால் எல்லா விதமான க்ஷேமத்தையும் நல்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். தைரியம் வேண்டும், வீரியம் வேண்டும். விஜய என்றால் வெற்றி என்று பொருள். எப்படிப்பட்ட வெற்றி? ஆயுள் ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளுடன் கூடிய வெற்றி கிடைக்க வேண்டும். அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம் என்றால் அஷ்ட ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க வேண்டும். அஷ்டலக்ஷ்மியினுடைய அருட்கடாட்சம் இருந்தால்தான் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். அது இன்றைய தினம் கேட்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் சீக்கிரமாக திருமணம் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு திருமணம் நடந்தால் மட்டும் போதுமா? உடனே நல்ல குழந்தைகள் அவர்களுக்கு சந்ததி பெருக வேண்டும் அல்லவா? ஆகவே நாம் சத் சந்தான பிராப்தியர்த்தம் என்று சந்தானத்தை, குழந்தை செல்வத்தை கேட்டிருக்கிறோம்.
இது மட்டும் இருந்தால் போதாதல்லவா, அதற்கு நாம் வாழ்வதற்கு எப்படி வேண்டும்? தொழில் வியாபாரம் அநேக கோடி தனலாபத்தை அள்ளித்தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சமஸ்த சரீர ருணரோகம், உடலில் உள்ள வியாதிகள் ரோகங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். உபத்திரவ நிவர்த்தி அர்த்தம், உபத்திரவம் நீங்க வேண்டும். தீர்க்க மாங்கல்யம் நமக்கு கிடைக்க வேண்டும். சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபி விருத்தியர்த்தம் என்றால் நாம் எல்லோரும் நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடன் கூடி நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சக குடும்பானம் சத வருஷ ஆயுரபிவிருத்தியம், நீண்ட ஆயுளுடன் ஒன்று கூடி வாழ வேண்டும். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அற்புதமான விஷயம். அதை நாம் கேட்டிருக்கிறோம். வித்யாபாரங்கதை, நமக்கு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், நமக்கும் நல்ல அறிவு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சர்வ தேவதா கிருபாகடாட்ச என்றால் 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அந்த எல்லா தேவர்களுடைய அருட்கடாட்சத்தையும் வரலட்சுமி தாயாகி நீ எனக்கு பெற்று கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சர்வே ஜனகா சுகினோ பவந்து, நமக்கு மட்டும் வழிபாடு செய்து கொண்டால் போதுமா? ஜனங்கள் இந்த எல்லோருக்குமாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா? சர்வே ஜனகா சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எல்லாம் பெற்று நல்ல நலமுடன் வாழ வேண்டும். லோகா சமஸ்தா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே எல்லா ஜீவராசிகளும் எல்லோரும் எல்லாம் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று எல்லோருக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சரியா? இது மட்டுமல்லாமல் இதையெல்லாம் கேட்டாலும் எல்லாமே நமக்கு கிடைத்தாலும் நம் மனதில் ஏதாவது ஒரு குறையானது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சில சமயங்களில் அப்படிப்பட்ட அந்த குறையை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் வேண்டும். இப்பொழுது நாம் ஞானத்தை பிராப்தமாக கேட்போம். சரிங்களா? ஞான பிராப்தியர்த்தம் என்று 3 முறை கூறுங்கள். அந்த ஞானமானது உங்களுக்கு எல்லாவித நல்ல வழிகளையும் காட்டி அருளக்கூடியது. இப்பொழுது பிள்ளையார் அழைச்சாச்சு. அதே மாதிரி சங்கல்பம் செய்து கொண்டாச்சு. இப்பொழுது லக்ஷ்மி தாயாரை நாம் அழைக்க இருக்கிறோம். அதற்கு லக்ஷ்மி மந்திரத்தை சொல்ல வேண்டும். பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாயதாக்ஷி விஸ்வப்பிரியே விஷ்ணு மனோனுகூலே துவத்பாத பத்மம் மயி சந்நிதத்ஸ்வ என்று கூறுங்கள். அதற்கு பிறகு மகாலட்சுமியினுடைய காயத்ரி கூறுவது. காயத்ரி அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். லக்ஷ்மி காயத்ரி நீங்கள் கூறி இப்பொழுது மகாலட்சுமி தாயை வரலட்சுமியை நாம் அழைக்க இருக்கிறோம். ஓம் மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். லக்ஷ்மியை நாம் இப்பொழுது மனசார நினைத்து, வரலட்சுமி தாயே, நான் வடிவமைத்துள்ள இந்த அலங்கார ஒரு கலசத்தில் நீ எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி தேவி தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லிக்கொண்டே புஷ்பம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாம் இப்பொழுது பிள்ளையாருக்கு எப்படி சோடச உபச்சாரம் செய்தோம் அல்லவா, அதே போல வரலட்சுமி தாயாருக்கு சோடச உபச்சாரம் செய்ய இருக்கிறோம். புஷ்பம் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். ஆசனம் சமர்ப்பயாமி, அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நாப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். வஸ்திரார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். உபவீதார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லிக்கொண்டு சந்தனத்தால் அம்மனுக்கு பொட்டிட வேண்டும். அம்பாளுக்கு, வரலட்சுமி தாயாருக்கு பொட்டிட வேண்டும். அதற்கு மேலே குங்குமத்தால் நாம் பொட்டிட வேண்டும். குங்குமாச்சுரணம் சமர்ப்பயாமி. புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி, புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும். தூபம் நன்றாக பத்ரி ஏற்றி நன்றாக மணி அடித்து தூபம் காண்பிக்க வேண்டும். தீபம் தர்சயாமி என்று தீபாராதனை செய்ய வேண்டும். நெய் தீபம் அவ்வளவு சிறந்ததுங்க, நெய் தீபாராதனை செய்யுங்கள். தூப தீப அனந்தரம் சுத்தாசமனம் சமர்ப்பயாமி என்று தீர்த்தம் விட வேண்டும். அதற்கு பிறகு மற்றொரு வாழைப்பழத்தையோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், என்ன பழம் வச்சிருந்தாலும் சரி, அதை எடுத்து அம்மனுக்கு முன்னால் வைத்து ஓம் பொர் போஸ்வக என்று புரோச்சனை செய்து அந்த தீர்த்தத்தால் தெளித்து விட்டு அதை அம்பாளுக்கு கொடுப்பது போல் பாவனை செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அப்பானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா,
ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவியை நமக கதலிப்பழ அல்லது அப்படி இல்லாட்டி மகா நைவேத்தியம் என்று சொல்லலாம். கதலிப்பழம் என்றால் நீங்கள் வாழைப்பழம் வைத்தால் கதலிப்பழம் என்று சொல்லுங்கள், இல்லாவிட்டால் மகா நைவேத்தியம் என்று சொல்லிவிடுங்கள். அப்படி சொன்னால் அது வந்து ஒரு பொதுவான ஒரு சொல்லாகும். மகா நைவேத்தியம் நிவேதயாமி என்று சொல்ல வேண்டும். தாம்பூலத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸ்வர்ண புஷ்பத்தை புஷ்பம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சர்வ உபசாரம் சமர்ப்பயாமி என்று புஷ்பம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தீபாராதனை காண்பிக்க வேண்டும். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிக்கும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் ஸ்ரீ வரலக்ஷ்மி தேவியை நமக நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி என்று கூறி நாம் வந்து தீபாராதனை செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் சோடச உபச்சாரம் செய்து வரலட்சுமி தாயாரை அழைத்து உங்களுடைய நீங்கள் வடிவமைத்துள்ள அந்த அழகிய கலசத்தில் வந்து எழுந்தருள செய்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அம்மன் லக்ஷ்மி தாயார் வந்து உங்களுடைய கலசத்தில் எழுந்தருளி விட்டால் கண்டிப்பாக இந்த மந்திரங்களுக்கு வந்து உண்டான ஒரு சக்தி என்னவென்றால், இறைவனை இழுத்து அப்படி சொல்லக்கூடாது, அன்பால் நாம் செய்யும் பொழுது அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக வந்து அந்த கலசத்தில் கண்டிப்பாக எழுந்தருள செய்வார்கள். சரிங்களா? இப்பொழுது வந்து நாம் வந்து என்ன செய்ய சோடச உபச்சாரத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நான் இப்பொழுது ஏற்கனவே அடியேன் வந்து இந்த பிள்ளையாருக்கு பூஜை செய்யும் பொழுது கூறினேன் அல்லவா, அதே அர்த்தம்தான் இப்பொழுது வரலட்சுமி தாயாருக்கும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன என்றால், உபவீதார்த்தம் என்றால் பூணூல் இல்லையா, அந்த பூணூலை நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள், அது சரிங்க. இப்போ ஆனால் வந்து வரலட்சுமி தாயார் பெண் அல்லவா, அவர் எப்படி வந்து பூணூல் எப்படி சமர்ப்பணம் செய்யலாம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா. தேவ மங்கையர்கள் அனைவருமே வந்து பூணூல் அணிகின்ற வழக்கம் இருக்கிறது. ஆகவே வந்து அவர்களுக்கு பூணூல் சாற்றுவது என்பது நடைமுறையான ஒரு விஷயம்தான். முற்காலங்களில் எல்லாம் பிராமண பெண்கள் அனைவரும் வந்து பூணூல் அணிந்து கொண்ட வழக்கமானது இருந்தது. தற்போதைய காலகட்டத்தில் இப்பொழுது அது இல்லை. ஆனால் வந்து தேவ மங்கையர் அனைவரும் வந்து தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் பூணூல் அணிந்து கொள்கின்ற வழக்கம் இருக்கிறது. ஆகவே நாம் பூணூலை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். இப்பொழுது வந்து எல்லா தெய்வங்களும் வந்து வரலட்சுமி தாயார் எழுந்தருளியிருக்கிறாள். 33 கோடி தேவர்களும் உங்களுக்கு ஆசி வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய, அதற்கு பிறகு நாம் வரலட்சுமி தாயாருக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம். மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது இல்லையா, அந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை நாம் சொல்ல வேண்டும். அதற்கு மகாலட்சுமி அஷ்டகம் சொன்னதற்கு பிறகு அஷ்டகம் என்ன என்று கூறுகிறேன். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே என்று அழகாக கூறி பாருங்கள். அந்த லக்ஷ்மியை நினைத்து உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். கண்டிப்பாக அது மட்டும் அல்லாமல் மெய்சிலிருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த அஷ்டகத்தை கண்டிப்பாக கூற வேண்டும். அதற்கு பிறகு லக்ஷ்மியுடைய 108 போற்றி இருக்கல்லவா, அது என்ன என்று இப்பொழுது அடியேன் கூறுகிறேன். ஓம் பிரகிருத்தியை நமக, ஓம் விக்ருத்தியை நமக, ஓம் வித்யாயை நமக என்று இருக்கிறதல்லவா, அந்த 108 போற்றியை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு வரலட்சுமி தாயாருக்கு உங்களுக்கு தெரிந்த அந்த லக்ஷ்மியினுடைய மந்திரங்கள் அனைத்தையுமே நீங்கள் கூறலாம். எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் நீங்கள் கூறலாம். பெண்கள் அனைவரும் நன்றாக பாட தெரிந்தவர்களாக இருந்தால் நன்றாக வரலட்சுமி தாயாரை நினைத்து பாடல்கள் பாடலாம். பாடல்கள் பாடுவதால் லக்ஷ்மி வந்து ரொம்ப பிடிக்குங்க. அவருக்கு வந்து பிடித்த விஷயம் வந்து தன்னுடைய பக்தைகள் தன் மீது பாடல்கள் பாடினால் வந்து அவ்வளவு மனமுருகி அவர் வந்து அருள் மாறி பொலிவாள் லக்ஷ்மி தாயார். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக
கண்டிப்பாக நீங்கள் வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை கூறுங்கள் சகோதரிகளே. ஏனென்றால் அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரங்க. அடியேன் வெகு விரைவில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி ஒரு ஆடியோ வெளியீடு செய்கிறேன், வீடியோவே போகிறேன். அதற்கு உண்டான கதையுடன் விரைவில் அந்த வீடியோ வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து சுப்பலட்சுமி அம்மா வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அவங்களுடைய பாடலை கேட்டு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாடலாம். 21 ஸ்லோகங்களை கொண்டது கனகதாரா ஸ்தோத்திரம். 21 நாணயங்களை நீங்கள் 1 ரூபா காசோ 2 ரூபா காசோ ஏதாவது வச்சு அந்த 21 நாணயங்களை ஒரு நாணயம், கொஞ்சம் அச்சதை, கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எல்லாவற்றையும் 4ஐயும் சேர்த்து கையில் வைத்துக்கொண்டு 21 ஸ்லோகங்கள் இருக்கிறது கனகதாரா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்தோத்திரம் முடிந்தவுடன் இந்த அனைத்தையும் சேர்த்து அம்மனுடைய பாதத்தில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை 21 ஸ்லோகங்களுக்கு நீங்கள் அழகாக வழிபாடு செய்து முடிக்கலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும். லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, பாலாளி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. லக்ஷ்மி வரணும் இல்லையா? அழகாக இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் பாடலாம். எல்லா பாடல்களையும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாடல்களை எல்லாம் பாடி கடைசியில் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து உங்களுடன் சேர்ந்து பூஜை செய்ய நீங்கள் அழைத்திருப்பீர்கள் அல்லவா? ஒரு 11 சுமங்கலிகள் அல்லது 5 பேர், இன்னும் அதிகமாக எத்தனை பேர் வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து பூஜை செய்யலாம். அவர்கள் எல்லோரும் ஏதாவது நெய்வேத்தியத்திற்கு கொண்டு வந்திருந்தால் அதை எல்லாவற்றையும் நீங்கள் வந்து கடைசியில் படையலாக அந்த வாழை இலையில் வைத்து கடைசியில் வந்து பிரம்மார்ப்பணம் நைவேத்திய மந்திரத்தை அடியேன் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த 3 முறை வந்து தீர்த்தத்தால் அந்த நைவேத்தியத்தை சுற்றி விட வேண்டும். சர்க்கரை பொங்கல் வச்சிருங்க, எல்லாத்தையும் வைத்துவிட்டு 3 முறை சுற்றி விட வேண்டும். பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிஹி பிரம்மாக்னௌ பிரமணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அப்பானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை நமக மகாநேவேத்யம் நிவேதயாமி என்று கூறி முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும். கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரத்தை அடியேன் சொல்கிறேன். ராஜாதி ராஜாய பிரசக்ய சாகினேஹே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மயே சமே காமான் காம காமாய மக்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாது குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமஹ. லக்ஷ்மி தேவினால லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசிபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக்க தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்தகடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் என்று அழகாக தீபாராதனை, நெய் தீபாராதனை கூட செய்யலாம். கற்பூர ஆரத்தி கூட காண்பிக்கலாம். எது வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்கு பிறகு எல்லோருக்கும் நீங்கள் சுமங்கலிகள் எல்லோரும் வந்திருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு எல்லோருக்கும் என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். கண்டிப்பாக வெற்றில் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் எல்லோருக்குமே வயிறு நிறைய நன்றாக உணவு பரிமாறுங்கள். பிரசாதம் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து நீங்களும் உணவு சாப்பிடுங்கள். அதற்கு பிறகு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், வளையல், மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்யம், அதற்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன வசதி இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல் செய்யலாம். கண்ணாடி, சீப்பு, அதற்கு பிறகு இந்த ஹேர் பேண்டு, உங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு ஜட்ட துணி, ஜாக்கெட் பிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக வைத்து கொடுக்க வேண்டும். அந்த வஸ்திர தானம் என்பது வந்து மிகவும் ஒரு உன்னதமான தானமாகும்.
அப்படி வஸ்திரம் உங்களால் வந்து கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு சின்ன கர்ச்சீப் இருக்கு இல்லையா, அந்த கர்ச்சீப்பை மட்டும் வாங்கி அதை கூட நீங்கள் வைத்து கொடுக்கலாம், தவறில்லை. இப்படி வந்து நீங்கள் வந்து எவ்வளவு பேரை சுமங்கலிகள் அழைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரையும் வந்து நீங்கள் வந்து அம்மனாகவே பாவித்து அவர்களுக்கு வந்து இப்படியெல்லாம் கொடுத்து அவர்களை வழி அனுப்ப வேண்டும். உங்களை விட பெரியவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் வணங்குங்கள், அவர்கள் உங்களுக்கு அச்சதை தூவி ஆசி வழங்கட்டும். நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் உங்களை வணங்கும் சிறியவர்களுக்கு நீங்கள் அச்சதை தூவி தாராளமாக ஆசி வழங்கலாம். இப்படி வந்து எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். அதற்கு கடைசியில் மங்கள ஆரத்தி எடுக்க வேண்டும். 5 பெண்கள் இல்லாட்டி வந்து ஒரு 2 பேர் 2 சேர்ந்து ஒரு தட்டில் தண்ணீர் வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அது குங்குமம் கொஞ்சம் வெற்றிலை பாக்கு அதில் வந்து சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து கொண்டு அம்மனுக்கு மேலிருந்து கீழாக அழகாக வந்து ஆரத்தி செய்ய வேண்டும். சங்கராய 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 மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம், குருவராய மங்களம், தத்தாத்ரேயாய மங்களம், கஜானனாய மங்களம், ஷட்டானனாய மங்களம். சொல்லிக்கொண்டே வரலாம், ஏனென்றால் வீடியோ வந்து லாங்காக போயிட்டே இருக்கும். அதனால் வந்து இப்பொழுது உங்களுக்கு மங்கள ஆரத்தி எப்படி கூறுவது என்று தெரியும். நீங்கள் வந்து கூறி இனிதாக இந்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். சகோதரிகளை, இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதைப் போலவே உங்களுடைய தோழிமார்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா? ஆகவே அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் செய்யும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் அல்லாமல் அடியேன் வந்து பகவத்கீதை முழுவதையும் கதையாகவே கூறிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு தொடர்ந்து நீங்கள் அடியனுடைய இந்த சேனலை பார்த்து பயனடையுமாறு உங்களை வேண்டிக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.